ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவுல்ட்ரு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஏ அட்மிஷன் பார்த்திங்க அப்படின்னா 2024 இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது ஏப்ரல் 22 இன்று பார்த்திங்க அப்படின்னா மதியம் 1 மணிலேருந்து இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக போட்டிருப்போம். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆர்டிஏ அப்படிங்கிறது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பெற்றோர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகளை தனியார் பள்ளியில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருந்துட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஇ திட்டம் வந்து 2009 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் பள்ளிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 25% இடஒதுக்கீட்டின் கீழே உங்களோட குழந்தைகளை அங்கே வந்து சேர்க்கலாம். ஸோ அதாவது எல்கேஜி மற்றும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகளை நீங்கள் அங்கே வந்து சேர்க்கலாம், அட்மிஷன் கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்கூல், அதாவது ஆர்டிஇ திட்டத்தில் வரக்கூடிய ஸ்கூல் எது எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பள்ளிகள் இருக்குது, அதாவது 1 கிலோமீட்டர் ஆர் 2 கிலோமீட்டருக்குள்ளே அந்த பள்ளிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட நேட்டிவ் அட்ரஸ், அதாவது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸில் சரௌண்டிங் 1 or 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள் வந்து இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எல்கேஜி அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும். ஸோ அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பள்ளிகளோட நேம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஸோ அதோட லிஸ்ட்டு வந்து பிடிஎஃபாக இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது பிடிஎஃப் எதுவும் கிடையாது. ஸோ அதிகாரப்பூர்வ இணையதளம், அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇயோட அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்டில் எந்த ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், tnschools.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இதில் வந்ததுமே ஆர்டிஇ அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ மேலே பாப்பப் பாருங்கள், 2024 to 25 அப்ளை அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியல் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிடும். ஆர்டிஇ admission.tnschools.gov.in அப்படிங்கிறது. இதில் டாப் கார்னரில் பாருங்கள், ஸோ வியூ ஸ்கூல் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே ஒரு 5 டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ், குழந்தையோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், அடுத்து பேரண்டோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா ஆதார் கார்டு, ஸோ இது எல்லாமே பேரண்ட்ஸ் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்கூல், அதாவது ஸ்கூல் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். நமக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கூல் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஸ்கூல் பற்றி நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலே வியூ ஸ்கூல் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த பேஜுக்கு வந்தாச்சு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எந்தெந்த ஸ்கூல்லாம் இந்த ஆர்டிஇ திட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதாவது அரியலூரில் 74 ஸ்கூல் இருக்குது, செங்கல்பட்டில் 247 ஸ்கூலு, சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா 639 ஸ்கூல் இருக்குது, கோயம்புத்தூரில் 325 ஸ்கூல், அதுக்கப்புறம் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா 180 ஸ்கூல் இருக்குது. அண்டர் ஆர்டிஇ திட்டத்தில் கொண்டு வரது, அதாவது ரைட் டு எஜுகேஷன் இந்த ஆக்டில் படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கூல்லாம் வந்து இதில் கவர் ஆகும். நம்ம வந்து நம்ம குழந்தைக்கு எல்கேஜி அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு அப்படின்னு இருக்கும். நான் ஈரோடு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் ஈரோடுன்னு டச் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டில் மொத்தம் 180 ஸ்கூல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஸ்கூல் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ராப் டவுனில் 1, 2, 3 இந்த மாதிரி வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் 180 ஸ்கூல் இருக்குன்னா ஒவ்வொரு பேஜுக்கு 10 ஸ்கூல் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒவ்வொரு டைமும் வந்து இதை கொடுத்துட்டே இருக்க முடியுமா அப்படின்னா ஸோ அப்படி தேவையில்லை. ஸோ மேலே டாப் கார்னரில் பாருங்கள் சர்ச் அப்படின்னு இருக்கும். நீங்கள் சர்ச் கொடுத்து நம்ம வந்து அந்த ஸ்கூல் நேம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரு, அடுத்து எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஈரோடு தான் கொடுத்துருக்கோம், அடுத்தது கோடு கொடுத்துருப்பாங்க, ஸ்கூலோட கோடு UDISC அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூல் நேம் கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் டைப் கோயெட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிளாஸ்னு இருக்கும். எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா அந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது அங்கே எல்கேஜி மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட முடியும். ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. எல்கேஜி இருக்குது, ஓகேங்களா? சப்போஸ் இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னா அங்கே எல்கேஜி நீங்கள் போட முடியாது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் போட முடியும். சப்போஸ் இங்கே எல்கேஜின்னு இருக்குது, அங்கே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் வந்து ஆர்டிஇ திட்டத்தில் உங்களோட குழந்தைகளை அட்மிஷன் சேர்த்திக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது முடியல அப்படின்னா இங்கே சர்ச் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு நியரில் இருக்கக்கூடிய ஸ்கூல் கொடுக்குறோம் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈஸியாக வந்து அந்த ஸ்கூலோட நேம் வந்து சர்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது கோயிட்டு, இது என்ட்ரி கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பண்ணிவிட்டு அதோட கோடு UDISC கோடு ப்ளஸ் ஸ்கூல் நேமு இதெல்லாம் எழுதி வச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் இந்த ஹோம் பேஜில் சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செலக்ட் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும். அங்கே வந்து நீங்கள் இந்த ஸ்கூல் நேமு இது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி ஸோ அந்த UDISC கோடு கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளும் வந்து ஆர்டிஇ திட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு, சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஇ அட்மிஷனுக்கு நம்ம ஸ்கூலை எப்படி செலக்ட் பண்ணுறது, ஸோ அதோட லிஸ்ட்டு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.